ஆபத்தும் மருமகளும் உன் வீட்டுக்கு வர காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ யார முதல்ல உள்ள கூப்பிட போற? ஆபத்தையா மருமகளையா? இந்த வீட்டோட மருமக அனுதான். என்னால அனுவுக்கு ஆபத்து வரும்னு சொல்றாங்களா? எனக்கு ஒன்னும் புரியலையே. மகமாயி, நான் பாரத்தை உன் மேல இறக்கி வைக்கிறேன். நீதான் நல்லபடியா கல்யாணத்தை நடத்தி தரணுமா? மாமின்லோ, இவங்க ஏன் எப்பவும் ஏதாவது புரியாம பேசி பயமுறுத்துறாங்க? அவங்க பயமுறுத்தல மான்சி, எச்சரிச்சிட்டு போறாங்க. நாம சாதாரண மனுஷங்க. அந்த கடவுளோட கணக்கு என்னன்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. அது நம்ம குறை. சாமி மேல பாரத்தை போட்டுட்டு பூஜையை நல்லபடியா முடிச்சிடலாம். அதான் நம்மளால முடிஞ்சது. பட் வேர் இஸ் ப்ரோயின்லா மாமின்லோ? வருவான் மான்சி, நீ வா. அனு, அனு, இரு வரேன். என்னடா ஏன்டா இப்படி பாடாப்படுத்துற? அவங்க யாரு, என்ன, எப்படி பழகுவாங்கன்னு எதுவுமே தெரியாது. அனு, நீ ஒரு தடவை சுப்பு சார் கிட்ட பேசி பாரு, உனக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் அவங்க காலனி ஒரு பழைய காலத்து இடம், பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாகவும் ரொம்ப அழகாவும் இருக்கும். அந்த சினிமாலலாம் வருமே அந்த இடம் மாதிரி. நீ வர்ற இல்ல, உனக்கே புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. நீ ரொம்ப கம்பல் பண்றதுனால வரேன். ஆனா அங்க போய் எனக்கு கம்ஃபர்டபிளா அங்க இல்லனா நான் கண்ணு காமிச்ச உடனே நீ கிளம்பிடணும். ஓகேவா? சரின்னு சொன்னாதான் நான் வருவேன். ஹலோ அனு, இந்த கண்டிஷனே தேவையில்லை. அவங்க வீட்டுக்கு நீ ஒரே ஒரு தடவை வா. சுப்பு சார் கிட்ட ஒரு தடவை பேசி பாரு. அப்புறம் நீயே என்னை போட்டு உயிரை எடுப்ப எப்போ அவங்க வீட்டுக்கு போலாம் போலான்னு. வா அனு, வா. என்னங்க என்னங்க, இப்ப யார கூப்பிட்ட நீ? இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் இல்ல, இன்னைக்காவது உங்களை மரியாதையா வாங்க போங்கன்னு பேச வேண்டாமா? ஐயோ குண்டு புஷ்பா, நீ என்ன வாங்க போங்கன்னு கூப்பிடுறது எனக்கு மகிழ்ச்சியா இருந்தாலும் நீ என்ன வாங்க போங்கன்னு கூப்பிடுறது யாரையோ கூப்பிடுற மாதிரி இருக்குது. போங்க. இத பாடுறா புதுசா வைக்க. இதுக்கு முன்னாடியே ஓடி போனவன் தானே நீ? உன் மொழியே சரியில்லை. இன்னைக்கு இங்க என்ன திருடிட்டு போலான்னு வந்த? ஹலோ, யார பார்த்து திருடன்னு சொல்றீங்க? என் பையன் யாருன்னு தெரியுமா? ஆஸ்திரேலியால பெரிய பிசினஸ்மேன். இவங்க வீட்டுக்கா வாங்க வாங்கன்னு இழுத்துட்டு வந்த? அனு, நீ கொஞ்சம் சும்மா இரு. ஏய் புஷ்பா, கொஞ்சம் சும்மா இரு. சாரி சார், புஷ்பா உங்களை தப்பா நினைச்சிட்டா. எனக்கு உங்களை பார்த்தாலே சிரிப்பா வருது. ஆனா உங்க அம்மா அப்பாவும் தப்பா நினைச்சுக்க போறாங்க. மேடம் நீங்களா? சார் நீங்களா? அனு, உனக்கு இவரை ஏற்கனவே தெரியுமா? ஓ தெரியுமே. ஓஹோ, இவங்க தான் நீங்க சொல்ற அந்த அனுவா? எஸ். முதல்ல உள்ள வாங்க, அப்புறமா பேசிக்கலாம். சுப்பு, யார் அவங்க? என்ன பேசிக்கிறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ குண்டு புஷ்பா, நான் அப்புறமா எல்லாத்தையும் உனக்கு விவரமா சொல்றேன். இப்போதைக்கு முதல்ல அவங்கள உள்ள வர சொல்லு. என்ன இவரை போய் நம்ம வீட்டுல திருட வந்தவர் நினைச்சே கலக்கிட்ட புஷ்பாடி. சாரி சார், மன்னிச்சிருக்கேன். உள்ள வாங்க. இல்ல, நான் தெரியாம பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. உள்ள வாங்க. வாங்க வாங்க மேடம்.
வாங்க. புஷ்பா, அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தங்களை பார்த்தேன்னு சொன்னேன்ல, அவங்க இவங்க தான். ஓ அப்படியா? இந்த தம்பி உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐயோ, இந்த மாதிரி தான் அன்னைக்கு அவர் கேள்வி மேல கேள்வி கேட்டு அவர் ஓட ஓட விரட்டிட்டே நீ. சுப்பு, நான் அவரை கேள்வி கேட்டது உனக்கு எப்படி தெரியும்? அவரை நீ எங்க பார்த்த? அவரு என் கடை கஸ்டமரு, அம்மாக்கு சேலை வாங்க வந்தாரு. இத பாரு, இந்த கேள்வி நேரத்தை நம்ம இப்போதைக்கு முடிச்சுக்கலாம். போதுமா? விடுதாயி. அன்னைக்கு சாரி நீங்க தான் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்களாமே, ரொம்ப நல்லா இருந்தது. அது என்னோட ஃபேவரட் கலர். அது உங்க பொண்ணுக்கும் பிடிச்ச கலர்னு நீங்க சொன்னதா சொன்னா. எங்க உங்க பொண்ணை காணோம்? அவோ எங்க வெட்டிங் டே கிஃப்ட்டுக்காக கேக் வாங்க போயிருக்கா கடைக்கு. இப்போ வந்துருவா. ரொம்ப சந்தோஷம். மெனி மோர் ஹாப்பி ஆனிவர்சரி டே. தேங்க் யூ. நீங்க 2 பேரும் ஆல்ரெடி பாத்திருக்கீங்க, பேசிருக்கீங்க. இவருக்கு தான் நீ ஹெல்ப் பண்ணிருக்கேன்னு எனக்கு இப்பதான் தெரியும். ஐ மீன், இவர் தான் உனக்கு சேலை வாங்க ஹெல்ப் பண்ணாரான்னு கேட்க வந்தேன். சுப்பு எப்பவுமே இப்படிதான். அதுக்கு சேலைனா போதும், தலகால புரியாது. இந்த சேலை அப்படி, அந்த சேலை இப்படின்னு சேலை பத்தி பேசிட்டே இருக்கும். ஏய் புஷ், அதானே என் வேலை. செய்யற வேலையை என்ஜாய் பண்ணி சிறப்பா செய்யணும். போதும் போதும் சுப்பு, இத பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். அவங்க பாவம். இப்ப என்ன சொல்ற? இப்ப நீ என்ன வாரியா? அண்ணா, கேக் ஆர்டர் பண்ணிருந்தேன். ஒரு நிமிஷம். தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ்ண்ணா. சரிங்க மேடம். அம்மா, இன்னும் ஆபீஸ்ல தான் இருக்கியா? இன்னைக்கு நம்ம வீட்ல பூஜை இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? இல்ல வழக்கம் போல மறந்துட்டியா? நல்ல ஞாபகம் இருக்குமா. வந்துகிட்டே இருக்கேன், சீக்கிரமே வந்துருவேன். சரி, சீக்கிரம் வந்துரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் சார். வானு, உன்னை டிராப் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போறேன். பரவாயில்ல சார், உங்க வீட்லயும் பூஜை இருக்கு. நீங்க கிளம்புங்க, நான் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போய்க்கிறேன். ஷூர் அனு? ஷியோர் சார். ஆட்டோ வரேன். உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். சார் இருக்காரே, சூப்பர்மேன். வீட்டுல பாத்திரம் தேய்க்கிறதுல இருந்து பிளைட் ஓட்டுற வரைக்கும் எல்லாத்துலயும் எக்ஸ்பர்ட். நிஜமாவா சார்? நீங்க பிளைட் எல்லாம் ஓட்டுவீங்களா? எஸ் மேடம். எல்லாமே என் அனுவால தான். அனு பத்தி நான் எதுவுமே சொல்லல பாருங்க. அனு டீச்சர், பயங்கரமான ஸ்ட்ரிக்ட். எல்லாத்துலேயுமே ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பாங்க. இப்போ வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு இப்போ கொஞ்சம் ஜாலியா இருக்காங்க. எந்த கவலையுமே இல்லை, ஃப்ரீ பேர்டா இருக்காங்க. ஒரே ஒரு கவலை மட்டும் இருக்கு. அது இவனோட கல்யாண விஷயம்தான். கல்யாண பேச்சு எடுத்தாலே இவன் அலறான். பாக்குறவங்க கிட்ட எல்லாம் ஏதாவது பொண்ணு இருந்தா சொல்லுங்கன்னு கேக்குறதே எனக்கு வழக்கமா போச்சு. என்ன யாருன்னு யோசிக்கவே மாட்டேன், பிராங்கா கேட்டுடுவேன். அப்பதான் இவனை அவ தலையில கட்டிட்டு நான் நிஜமாவே ஃப்ரீ பேர்டா இருக்க முடியும். உங்ககிட்டயும் சொல்றேன், ஏதாவது நல்ல பொண்ணா இருந்தா சொல்லுங்க. பையன் ரொம்ப நல்ல பையங்க, நல்லா வளர்த்திருக்கேன். பையனுக்கு நான் கேரண்டி. ஆஹா, அவங்களே பேச்ச ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு பொண்ணு கிடைக்காம வேற யாருக்குங்க பொண்ணு கிடைக்கும்? ஆனா இவன் ஒத்துக்கணுமேங்க. அனிருத் ஃபாரின் போக இன்னும் 2 வாரம் இருக்கு. அதுக்குள்ள பொண்ணை பார்த்து இவனுக்கு கல்யாணத்தை முடிச்சிடணும்னு இருக்கேன்.
2 வாரத்துக்குள்ள பொண்ணை பார்த்து கல்யாணத்தையும் முடிச்சிருவீங்களா? பொண்ணு மட்டும் கிடைக்கட்டுமே. 2 வாரம் என்ன, 2 நாள்ல கூட கல்யாணத்தை நடத்திடுவேன். ஆனாலும் நீங்க ரொம்ப ஃபாஸ்ட்டுங்க. சுபண்ணா வாங்க. வாங்க வாங்க. சுபண்ணா, புஷ்பா, உங்க 2 பேருக்குமே கல்யாண நாள் வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க 2 பேரும் எப்பவும் சந்தோஷமா கலகலப்பா இருக்கணும். அத பார்த்து இந்த காலனில எல்லாரும் சந்தோஷப்படணும். ரொம்ப சந்தோஷங்க. யாரோ கெஸ்ட் வந்திருக்காங்க போல இருக்கு. சரி, நாங்க அப்புறம் வந்து பேசுறோம். வரட்டா? வா போலாம். எங்க? ஆமா, வீட்ல நீங்க 2 பேர் மட்டும் தானா? அனுமா, அனுமா, கேக்கு ஒண்ணுனா நீயே கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுருக்கலாம்ல. அதுக்கு எதுக்கு இப்படி மூஞ்சி எல்லாம் அப்பிக்கிற? இதுக்குதான் இப்ப அவசர அவசரமா வந்து விழுந்தியா? இந்த பொண்ணு அனிருத்துக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பா. அனுவோட அப்பா பேசுறத பார்த்தா அவருக்கும் இதே எண்ணம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா இப்பதான் பாத்திருக்கோம். இப்ப உடனே அவர்கிட்ட எப்படி கேக்குறது? அனு, ஒரு நிமிஷம். இது வந்துட்டேன் சார். ஆ. ஹலோ. ஓ, புஷ்பா, இவங்களுக்கு குடிக்க ஏதாவது கொடு. இத வரேன். அனிருத் மாதிரி ஒரு பையன் அணுக்கு கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இப்போ அவங்களும் அனிருத்துக்கும் போட்டு பாக்குறாங்க. ஆனா இப்பதான் முதல் தடவையா வீட்டுக்கே வந்திருக்காங்க. இப்பவே எப்படி இந்த பேச்ச ஆரம்பிக்கிறது? ஏதாவது தப்பா நினைச்சிட்டாங்கன்னா? நாம மேல பேசலாம். அவசரம்லாம் ஒண்ணும் இல்ல. நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. நிச்சயம் பேசலாங்க. நினைச்சேன் இப்படிதான் ஏதாவது வந்து முடியும்னு. என்ன மீரா, டைம் பார்த்துட்டே இருக்க? உனக்கு ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கா? நோ மேம், சூர்யா சார் வரலையேன்னு தான் பார்த்தேன். டென்ஷன் ஆகாத மீரா. உன் பாஸ பத்தி உனக்கு சொல்லணுமா? சூர்யா கிளம்பிட்டான், கரெக்ட் டயத்துக்கு வந்துருவான். எஸ் மீரா, ப்ரோயின் லா கொஞ்சம் முன்ன பின்ன லேட்டா வந்தாலும் அதுதான் எங்க மாமின் லா கிளாக்ல கரெக்ட் டைம். இல்ல மாமின் லா? ஓகே மேம், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நான் வெளியே போய் சார் வர்றாரான்னு பார்த்துட்டு வரேன். ஹார்ட் அட்டாக் பத்தி பெஸ்ட் புக் அல்லது பெஸ்ட் டாக்குமெண்ட் இருந்தா உடனே எனக்கு அனுப்பு. சூர்யா சாருக்கு ஹார்ட் சம்பந்தமா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கோ? அத நம்ம கிட்ட மறைக்கிறாரா? ஏன் திடீர்னு கௌரி சங்கரை கூட்டிட்டு வந்திருக்காரு? கடவுளே, சூர்யா சார் ஹெல்த்துக்கு எந்த ப்ராப்ளம் இருக்க கூடாது.
என்ன மீரா வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? எஸ் சார். டாக்டர் வெல்கம் தேங்க்யூ டாக்டர். மீரா. லெட்ஸ் கோ. வாங்க சார். வா. வாப்பா. ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இரு, நல்லா இரு. நல்லா இருக்கியா கௌரி? நல்லா இருக்கம்மா. இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு நீங்க தாம்மா காரணம். சாரதா ட்ரஸ்ட் இல்லைன்னா என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்னு என்னால யோசிக்க கூட முடியல. ஆனா என்னால உங்களை வந்து அடிக்கடியெல்லாம் பார்க்க முடியலம்மா. சாரிம்மா. நீ என்ன வந்து பாக்குறது முக்கியம் இல்லப்பா. உன்னை பார்த்து நிறைய ஏழை ஜனங்க நோய் சரியாயிட்டு போறாங்க பாரு, அதுதான் முக்கியம். உன் மூலமா நான் உங்களுக்கு உதவி செய்ய வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்றேன். ஹலோ டாக்டர். ஹலோ சந்திரா, how are you? I'm good, I'm fine. வாங்க பூஜை முடிச்சிடலாம். சரிம்மா. சூர்யா, சந்திரா போய் உட்காருங்க. எல்லாரும் வந்து உட்காருங்க. உட்காரு. மீரா, இந்த வீடை நான் உனக்கு சுத்தி காட்டவா? இதுதான் நான் சின்ன வயசுல ஓடி ஆடி விளையாடின வீடு. கம், லெட்ஸ் கோ. வெயிட் a minute சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். நாளைக்கு அந்த பெங்களூர் கிளையன்ட் மீட்டிங்க கன்ஃபார்ம் பண்ணிடலாமா? இன்னைக்கு உங்க ஆபீஸ் மீட்டிங், எதை பத்தி நீ பேசக்கூடாது. எஸ் மேம். அப்புறம் என்ன? லெட்ஸ் கோ, கம். ஓகே சார். ஓகேம்மா, எனக்கு டைம் ஆச்சு. நீ இவ்வளவு நேரம் இருந்ததே ஆச்சரியம்ப்பா. இத பாரு, உன் ஹெல்த்தையே நீ பாத்துக்கோ. சரிம்மா, நான் வரேன். சரிப்பா. யார் இந்த டாக்டர்? ஏன் திடீர்னு இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்காரு? இந்த வீட்ல நடக்கிறதையெல்லாம் யோசிச்சு யோசிச்சு தலைவலி வர்றதுதான் மிச்சம். உன்னை இங்க வர சொன்னதே சுப்பு சாரை பத்தி ஒரு விஷயம் கேட்கதான். சொல்லு சூர்யா. அவர்கிட்ட எந்த சீரியஸான விஷயம் பேசினாலும் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வருமா? நோ நோ நோ, அப்படிலாம் கிடையாது சூர்யா. எதையும் சொல்லாம இருக்கிறது நல்லது. ஆனா சொல்லியே ஆக வேண்டிய விஷயம்னா படக்குன்னு சொல்லாம மெல்ல மெல்ல அவரை ப்ரிப்பேர் பண்ணி சொன்னா போதும். ஏதாவது எமர்ஜென்சியா சூர்யா? என்னோட ஹெல்ப் ஏதாவது தேவையா? இல்ல கௌரி, இது போதும், நான் பாத்துக்கிறேன். ஒரு விஷயத்த அவர்கிட்ட சொல்லி ஆகணும். நீ சொன்ன மாதிரி அவர் மூட பிக்கப் பண்ணிட்டு மெல்ல சொல்றேன். தைரியமா சொல்லு சூர்யா. பயப்படுற மாதிரி எதுவும் ஆயிடாது. எதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும்னு தான் பேஷண்ட்டை நாங்க அப்படி சொல்லி அனுப்புவோம். அதுக்காக சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லாம இருக்க முடியுமா? யூ கோ ஹெட். தேங்க்ஸ் கௌரி. ஓகே. என்ன பேசிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும்? சம்திங் ராங். சம்திங் இஸ் ராங். சர்டன்லி ராங். சூர்யா, சூர்யா, உன்னோட லாங் வெயிட் முடிய போற டைம் வந்தாச்சு. அனு அப்பா கிட்ட பக்குவமா பேச வேண்டியதுதான். யாரு நீ? அனு அப்பா கிட்ட பேச போறியா? இத நான் நம்பணுமா? ஏன் நான் பேச மாட்டேனா? நான் என்ன கோழையா? ஆமாண்டா, நீ கோழைதான்டா. கோழைதான். அவசரப்படாம பொறுமையா ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணா நான் கோழையா? நீ என்ன சொன்னாலும் கோழைதான். நான் கோழை இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டா முதல்ல ப்ரூவ் பண்ணிட்டு அப்புறம் பேசுடா. சேலஞ்சுடா. அடுத்த தடவை அனு அப்பாவை எங்க பார்த்தாலும் எங்க லவ்வ பத்தி சொல்றேன்டா. சேலஞ்ச். போடா போடா. நீ கோழைதான்டா. நீ கோழைதான். டேய், அனு,
அடுத்து உங்க அப்பா கிட்ட பேச வேண்டியதா நான் முடிவு பண்ணிட்டேன்.